இன்று நாம் விண்வெளி பற்றியும் ஆகாயம் பற்றியும் பேசப் போகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பலமுறை கேட்டிருப்போம், இந்த உலகில் உள்ள எல்லாமே ஆகாயத்தின் கொடை என்று. ஆனால் ஏன் அப்படிச் சொல்கிறார்கள்? இதையே இன்று நாம் மகாகுரு பாலக பிரம்மச்சாரி அவர்களின் பார்வையிலிருந்து புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆகாயத்தை பார்த்து நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா, இது என்ன என்று? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் ஆகாயத்தின் கொடை என்று நாம் அறிந்திருந்தாலும் அதன் பின்னணி புரியவில்லையா? ஆகாயத்திலிருந்தே சக்தி கிடைத்து இயற்கை உருவானது. இயற்கையிலிருந்து நாமும் உருவாகினோம், ஒன்றிணைந்தோம். இயற்கையின்றி நாம் ஒரே ஒரு மூச்சும் எடுக்க முடியுமா? இயற்கையின்றி நாம் வாழ முடியுமா? ஆகாயத்தில்தான் அனைத்து நட்சத்திரங்களும் புவிகளும் உருவாகின. சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் உள்ளன. படைப்பின் தொடக்கத்தில் இந்த உலகம் அணுவின் அளவுக்கு சின்னதாக இருந்தது. ஆனால் மெதுவாக அது வளர்ந்து பறந்துவிட்டது. ஒரு பெரிய ஆலமரம் அதன் சிறிய விதையிலிருந்து எப்படி வளர்கின்றதோ அதேபோல் அனைத்து நட்சத்திரங்களும் மிகவும் சிறியதாக இருந்தன. இவை அறிவியலாளர்களின் கருவிகளுக்கு கூட எட்டாத அளவுக்கு சின்னதாக இருந்தன. இந்த ஆகாயமே ஆதியிலிருந்த பகவத் வேதமாகும். இது மனிதனால் உருவாக்கப்படாத ஒரு நூல். இதில் எண்ணற்ற பக்கங்கள் உள்ளன. அவையெல்லாம் நட்சத்திரங்களும் புவிகளும் தான். ஒவ்வொரு புவி நட்சத்திரத்திலும் பஞ்சபூதங்கள் அடங்கியுள்ளன. இந்த நட்சத்திரங்களும் பஞ்சபூதங்களிலிருந்து உருவாகின. அதில் நீர், ஆற்றல், காற்று எல்லாம் உள்ளது. இதிலிருந்தே இயற்கை தோன்றியது. அதிலிருந்தே நாமும் உருவானோம். இயற்கையின் ஒழுங்கு ஒரு சீரிய முறையில் இயங்குகிறது. விண்வெளியில் உள்ள அனைத்து புவிகளும் ஒத்திசைவோடு செயல்படுகின்றன. அங்கே யாருக்கும் இடைமாறுதல் அல்லது மோதல் ஏற்படுவதில்லை. ஆனால் ஏன் மனிதர்கள் பூமியில் பகை, துவேஷம், வெறுப்புடன் இருக்கின்றனர்? நாம் இயற்கையிலிருந்து இந்த ஒழுங்கு மற்றும் ஒத்திசைவை கற்றுக்கொள்ள முடியாதா? ஆகாயம், விண்வெளி, இயற்கை இவை அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உயர்ந்த கொடை. ஆனால் இந்த ஆகாயம் அல்லது நட்சத்திரங்கள் ஒருபோதும் நான் மட்டுமே முக்கியம் என்று சொல்லவில்லை. ஆனால் மனிதன் அவனே சிறந்தவன் என நினைத்து ஏன் இதற்கு பிறமாறு நடக்கிறான்? இந்த சிந்தனை மாற வேண்டியது அவசியம். ஒழுங்கோடு நியாயமாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ராமநாராயண ராம என்று கூறும் திருநாமம் உதவியாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதனை உயர்த்த உதவும் விதை மந்திரமாகும். பல லட்சம் மக்கள் இதை பயின்று வாழ்க்கையின் உண்மை பொருளை உணர்ந்துள்ளனர். இப்போது உங்களும் இதை முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றி மகிழ்ச்சியுடன் வாழ ராமநாராயண ராம என்ற திருநாமத்தை உங்கள் தினசரி வாழ்வில் இணைக்குங்கள்.